பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பிசி எக்ஸாமை பொறுத்தவரை கடைசி கட்டத்தில் ஒரு சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். சரிங்களா? மிக் 21 போர் விமானம் இப்போ ரீசெண்டாக இந்திய விமானப்படையிலேருந்து ஓய்வு பெற்றுச்சுப்பா. ஆக்சுவலாக 1963 இந்திய விமானப்படையில் இந்த விமானம் மிக் 21 சேர்க்கப்பட்டுச்சு. ரஷ்யாவோட விமானம், ரஷ்யாட்டேருந்து நம்ம வாங்கினோம். ஸோ அந்த விமானம் இப்போது ரீசெண்டாக ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க, மிக் 21 அப்படின்ற விமானத்தை. அடுத்து இந்தியாவின் படைத்தளபதியில் இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங், இவர் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வர்றாரு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இந்தியாவோட விமானப்படை தலைமை தளபதி பேர் என்ன அப்படின்னா அமர்பிரீத் சிங். முப்படைகளோட தலைமை தளபதி பேர் அனில் சௌஹான். இராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி. கடற்படை தலைமை தளபதி தினேஷ் கே திரிபாதி. சரியாப்பா? அதே மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது வேற, ஆப்ரேஷன் சிந்து அப்படின்றது வேற. ஆப்ரேஷன் சிந்துன்றது நம்ம அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தான் ஆப்ரேஷன் சிந்தூர். ஆப்ரேஷன் சிந்து அப்படின்றது அது வேற. அது என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் போர் வந்துச்சுல, அப்போ ஈரானில் இருக்கக்கூடிய நம்ம இந்திய மக்களை காப்பாற்றி கூட்டு வர்றதா என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்து. சரிங்களா? அது வேற. இஸ்ரேலோட பிரதமர் இப்போ அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வர்றாரு, பெஞ்சமின் நெதன்யாங்குப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இஸ்ரேலோட தலைநகரம் எது அப்படின்னா ஜெருசலேம். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாங்கு. அதே மாதிரி காசா அப்படின்ற பகுதி எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா பாலஸ்தீனத்தில் இருக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இது முக்கியமானதுப்பா. என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டோட 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக எது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டம் ஏலத்தூர் ஏரி. சரியா? இப்போ 4வது அதே ஈரோடு மாவட்டத்தில் நம்மளுக்கு நாகமலை குன்றுகள் அறிவிச்சிருக்காங்க. பட் 3 வரை நீங்கள் பார்த்துக்கோங்க, அதே பெஸ்ட்டு தான். சரிங்களா? 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலம் ஈரோடு மாவட்டம் ஏலத்தூர் ஏரி. முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் மதுரை மாவட்டம் அரிட்டாபட்டி. 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலம் திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டிப்பா. ஸோ நாளைக்கு நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அதாவது 8 to 9:30 உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8:30க்கு அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கப்பா. உங்களுக்கு டைம் 8:30 தான். சரியா? உள்ள போலீஸ் எக்ஸாமுக்கான டைம் 8:30, அங்கே 8:30க்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு போங்க. ஸோ புதுசாக எதுவும் படிக்காதீங்க, போதும். நீங்கள் படித்த வரையும் போதும். அப்படியே புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, ரிலாக்ஸாக இருங்க. நாளைக்கு எக்ஸாம் காலையில் நல்லபடியாக எழுதுங்கப்பா. எல்லா மாணவர்களுக்கும், காவலர் தேர்வு எழுதக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ஆல் த பெஸ்ட்டுப்பா. நல்லா பண்ணுங்கள். நன்றி.